நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதன் 12வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால், இந்த நாள் கூட்டத்திற்காக நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அநேகர் சில காரியங்களுக்காக நெடுங்காலமாக காத்திருந்து இளைத்து போய் சோர்ந்து போய் வந்திருப்பார்கள். அவர்கள் எந்த காரியத்திற்காக நெடுங்காலமாய் காத்திருந்தார்களோ அந்த காரியத்தில் ஒரு முடிவை, ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கைகளை தட்டியால் இது சொல்லுங்கள். அல்லேலூயா. சில வேளையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதற்கென்று பஸ்ஸுக்காக காத்திருந்த அனுபவங்கள் இருக்கலாம். அதிக நேரம் 8 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருப்பாங்க, 10 மணி ஆனாலும் பஸ்ஸு வராது. காற்று நின்று கடைசியில் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. அந்த அனுபவத்தை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். சில வேளையில் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருவருடைய வருகைக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் 10 மணிக்கு வருவோம் காலையில், மத்தியானம் 1 மணி ஆனாலும் வரமாட்டாங்க. காத்திருந்து அந்த அனுபவத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதே போல தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் காத்திருந்து ஒரு சில வருடங்கள் ஆகியிருக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு கைக்கூடி வராமல் இருக்கிற நிமித்தம் நீங்கள் இளைத்து போய் சோர்ந்து போய் இனி என்ன, என் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்று நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்களில் அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்கள். அல்லேலூயா. அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் பொய் சொல்லவே மாட்டார். நம்முடைய தேவன் பொய்யுரையாதவர். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். ஒரு 3-4 காரியங்களை நான் வேதத்தில் சுட்டி காட்டப் போகிறேன். நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிற சில காரியங்களை வேதத்தில் உங்களுக்கு நான் சுட்டி காட்டப் போகிறேன். முதலாவது, யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 14:14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று, எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, எனக்கு மாறுதல் வரும், எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்னது? எப்பொழுது, அதாவது மாறுதலுக்காக காத்திருப்பது, ஒரு மாற்றம் வருவதற்காக காத்திருப்பது. அதாவது சில வேளையில் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் குடும்ப தலைவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். பல வருடங்களாக செபித்து கொண்டு, என்ன ஒன்றும் வேண்டாம், ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதும், அவர் பாவத்தை விட்டு மனம் திரும்பினா போதும், வேற ஒன்றும் வேண்டாம், கூட்டத்துக்கு வந்தால் போதும், சர்ச்சைக்கு அவர் வந்தால் போதும், அவர் வேலை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் காத்திருக்கலாம். ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு தடவை ஒரு சகோதரி அடியனை தேடி வந்தாங்க. பிரதர், என் புருஷன் ஆலயத்துக்கும் போக மாட்டார், வேலைக்கும் போக மாட்டார், ஜெபிக்கவும் மாட்டார், ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரதர், என் புருஷன் ஆண்டவர் அறியணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், அவர் ஒன்றும் எனக்கு சம்பாதிச்சே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு அந்த காரியத்திற்காக ஜெபிக்க வந்திருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், அவன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ஆராதிக்க போகிறான், அது மட்டுமல்ல அவனை கொண்டே அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி சொன்ன வார்த்தை அவர் சொல்லியாச்சு. அதுக்காக அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக நீ சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் உங்களை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டேன். அந்த சகோதரர் 3 மாதங்களுக்கு பிறகு வந்து கொடுத்த சாட்சி என்னன்னா, என் குடும்ப தலைவரை கர்த்தர் ரட்சித்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றி வைராக்கியத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வைத்து விட்டார். இப்பொழுது அவர்கள் ஒழுங்காக வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தின் வறுமையும் மாற ஆரம்பித்து விட்டது. கைகளை தட்டி அலையில சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற அநேகர் ஏதோ மாற்றத்துக்காக, ஒரு மாறுதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அது உங்கள் குடும்ப தலைவருடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் சம்பந்தமான காரியமாக இருக்கலாம்,
அல்லது ஒரு இடம் மாற்றத்துக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு மாறுதலுக்காக, ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் பல மாதங்களாக, பல வருடங்களாக காத்திருக்கிறீர்கள். அந்த காரியத்தில் தேவன் மாற்றத்தை தருகிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து நீங்கள் இளைத்து போய்விட்டீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைகள் பல வருடங்களாய் மாற்றம் வரும் என்று காத்திருந்து நடக்கவில்லையே, இனி இந்த காரியத்தை இப்படி விட்டுவிட்டால் இன்னும் சோர்ந்து போவார்னு சொல்லி அந்த காரியத்தை தேவன் பொறுப்பெடுத்து உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்து முடிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செய்து. கர்த்தருடைய வார்த்தை இது, ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் கணவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீர்கள். உங்கள் வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்துக்குள் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது எதற்காக காத்திருக்கிறார்கள்? நாம் காத்திருக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 30:26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இங்கே யோபுவின் புஸ்தகம் சொல்ல, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. அப்படின்னா நான் நன்மைக்கு காத்திருக்கிறேன், நன்மைக்கு காத்திருந்தேன், காத்திருந்த பிறகு கடைசியில் தீமை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது நன்மைக்கு காத்திருத்தல். நாம் நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம். நன்மை நடக்கும், நன்மை நடக்கும். அதாவது படித்திருக்கிறோம், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் பல வருஷமாக காத்திருப்போம். ஒரு தடவை ஒரு சகோதரர் என்னை தேடி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் பிரதர் என்று சொன்னார்கள். சரி, நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தேன், வேலை கிடைக்காம, எனக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அரசாங்கத்தில் கிடைக்காம நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அதற்காகவே நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டேன், இப்போ உங்களுக்கு எத்தனை வயதாச்சு? 39 வயதாகிவிட்டேன்னு சொன்னார்கள். 39 வயதாகிவிட்டது, வேலை கிடைக்கவில்லை, நன்றாக படித்த திருமணமும் நடக்கவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை கூட சில அப்படி, அதாவது ஒரு நன்மைக்காக, படித்த படிப்புக்கு ஏற்றபடி ஒரு வேலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு செல்வதற்காக ஒரு விசாவுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அது பல வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். பல வருடங்களாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அல்லது ஒரு வீடு கட்டுவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள், இன்னும் நடக்கவில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் காத்திருக்கீங்க, நடக்கும், இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும் அப்படின்னு நினச்சி நாட்கள் போயிட்டுது. 2 வருஷம் ஆயிடுச்சுது, 3 வருஷம் ஆயிடுச்சுது. பிள்ளைக்கு வயசு போயிட்டே இருக்கு. மகளுக்கு 21 வயசுல, நீங்கள் 20-21 வயசுல திருமணம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது 25 ஆயிடுச்சு, 27 ஆயிடுச்சு, 29 ஆயிடுச்சு, வேதனையாக இருக்குது. மகனுக்கு 25-27 வயசுல திருமணம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ 30 ஆயிடுச்சு, 30, 32, 33 தாண்டி போயிட்டு வயது போயிட்டே இருக்குது. நீங்க காத்திருந்து சோர்ந்து போயிருப்பீங்க. சில வேளையில ஒரு இடம் வாங்குவதற்காக பல வருடங்களாக நீங்க காத்திருந்திருக்கலாம். ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே பல காரியத்திற்காக, பல நன்மைகளுக்காக காத்திருந்து நீங்கள் இளைத்து போயிருக்கலாம். எந்த நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அது நடக்காமல் இருக்கிறதோ, அது கர்த்தர் வேகமாய் ஒரு சில தினத்துக்குள், ஒரு சில மாதங்களுக்குள், குறிப்பாய் இந்த 2016வது வருடத்துக்குள் இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை கர்த்தர் அரசாங்கத்தில் உங்களுக்கு தருவார். பெரிய தனியார் நிறுவனங்களிலே உங்களுக்கு தருவார். நீங்கள் காத்திருக்கிற விசாவை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்கள் காத்திருக்கிற இடத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வீட்டை கட்டுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் எந்த நன்மைக்காக காத்திருக்கிறீர்களோ அதை கர்த்தர் செய்து முடிக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மைக்காக காத்திருந்த நன்மையை நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் நன்மை செய்கிற ஒரு தேவன். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். கவலைப்படாதிருங்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை பார்த்து இந்த வருடத்திற்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது ஒரு காரியத்தை தெளிவாய் பேசினார். என் பிள்ளைகளுக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன். உலகத்தில் எந்த வேணால் நடந்துட்டு போட்டோம்,
என் பிள்ளைகளுக்கு படித்தவங்களுக்கு வேலை, புதிய தொழில், புதிய வாய்ப்புகள், என் பிள்ளைகள் எல்லாம் செழிக்க போறாங்க. என்னென்ன அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை நான் இந்த வருஷம் செய்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கைகளை தட்டி அலையில சொல்லுயா, நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம். ஏதோ உங்கள் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை அல்லது ஒரு வழக்கு நடக்கிறது, நீங்க காத்திருக்கீங்க, எனக்கு நிச்சயமா நீதி கிடைக்கும். இந்த கோர்ட்ல எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்த கோர்ட்ல எனக்கு நீதி கிடைக்கும், நிச்சயமா எனக்கு நீதி கிடைக்கும். நீங்க காத்திருக்கு. ஆனா இன்னும் நீதி கிடைத்த பாடலை. நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த உபவாச கூட்டத்தில் அநேகர் சாட்சி கொடுத்தாங்க. அன்றைக்கு ஒரே நாளில் 3 குடும்பம் சாட்சி கொடுத்தாங்க. 3 குடும்பத்தில் நீதி கிடைத்தது. 3 குடும்பத்தில் வழக்கு. 3 தனித்தனி குடும்பங்கள். ஒரு குடும்பத்திலே என்ன வழக்கு என்று சொன்னால், அந்த சகோதரன் திருமணத்துக்கு முன்பாக ஒரு வீட்டிலே ஒரு குடும்பத்தில் அவங்க ரொம்ப அன்பா ஃப்ரெண்ட்ஸ் முறையில் அந்த சகோதரன் இவர் இருந்தாங்க. அங்கேயே அவர் வேலை செய்து நிறைய பணங்களை அவர் கடனாக கொடுத்தார். திருமணம் முடிந்த பிறகு மனைவியுடைய ஏறக்குறைய 50 பவுன் நகைக்கு மேல் அந்த வீட்டில் கொடுத்தார். ரொம்ப நெருக்கமானவர்கள். பணம் சுமார் 5 லட்சத்துக்கு மேல் ரொக்கம், நகை 5 லட்சம். திருப்பி இவர் அதை கேட்கும் போது பிரச்சனை வந்து விட்டது. அது கொடுத்ததுக்கான ரெக்கார்டு இல்லாதபடினாலே இவர் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இத்தனை லட்சம் ரூபாய், இத்தனை நகை எங்கிட்ட அவன் வாங்கினா, இவங்களால் அதை பேஸ் பண்ணவே முடியல. ரொம்ப மனம் நொந்து போயிட்டாங்க. அது நிமித்தம் அந்த சகோதரர் தெய்வமே இல்லை என்று சொல்லி வந்து விட்டார்கள். ஆனால் மனைவி மட்டும் கர்த்தரை விடவில்லை. அப்பொழுது முதல்ல ஒரு கோர்ட்டில் அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. இவங்களுக்கு அதுக்கான எவிடன்ஸ் ரெக்கார்டுனால அங்கே அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் அவர்களுக்கு அப்படியாக தோல்வியை தழுவினது. இன்னும் அடுத்த கோர்ட்டில், அதுக்கு மேல் கோர்ட்டில் இவங்க அப்பீல் பண்ணாங்க. அங்கேயும் இவர்களுக்கு கேஸ் தள்ளுபடியானது. ஒன்றுமே இல்லை. அடுத்த ஹைகோர்ட்டுக்கு போச்சு அந்த கேஸ். அங்கே அது லாயர்ஸ் எல்லாம், வக்கீல் எல்லாம் அதை விசாரித்தார்கள். நீதிபதி அதை பார்த்தார். அதிலே அவர் ஒரு காரியத்தை தெளிவாய் கண்டுபிடித்தார். இவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விசாரணை என்பது அவர் கரெக்டாக கண்டுபிடித்து இவர்களுக்காக ஜட்ஜ்மெண்ட் எழுதினார், தீர்ப்பு எழுதினார். இவர்களுக்கு தான் அவர்கள் 50 பவுன் நகையும் கொடுக்கணும், 5 லட்சம் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி எழுதிவிட்டார். அதுக்கப்புறம் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் போனோம், போக வழி இல்லை. இவங்க பக்கம் ஜெயிச்சிச்சு. கைகளை தட்டி அலையில சொல்லுவோம். அந்த சகோதரி சொல்லும் போது சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் கூட்டத்தில் வருவேன், சில சகோதரன் சந்திப்பேன். கர்த்தர் எப்போன்னு சொல்லுவார், நீதி செய்வேன், உனக்கு நீதி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசுவாராம். உறுதியாக இருந்தார்கள், வெற்றியை சுதந்திரித்தார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நீதிக்காக காத்திரு. உலகம் நீதியுள்ள உலகம் அல்ல, அநீதி நிறைந்த உலகம். நீதியை அநீதியாக மாற்றுகிற உலகம், அநீதியை நீதியாக மாற்றுகிற உலகம், பணத்துக்கு சாய்ந்து போகிற உலகம், பதவிக்காக சாய்ந்து போகிற உலகம், பணக்காரர்கள் பக்கமாய் சார்ந்து போகிற உலகம். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம். உங்களுக்கு நீதியான ஒரு காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து இருப்பீங்கன்னு சொன்னா, இனி உலகம் ஒன்று உங்களுக்கு செய்ய முடியாது. உங்களுக்கு நீதி கிடைக்கும். கைகளை தட்டி அலையில சொல்லுவோம். என்றால் நாம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி. கைகளை தட்டி அலையில சொல்லுவோம். அவர் நீதியுள்ளவர். அவர் அநீதிக்கு துணை போக மாட்டார். நீதிக்காக யுத்தம் செய்வார், நீதிக்காக வழக்காடுவார், நீதிக்காக அவர் உங்களுக்காக பரிந்து பேச போகிறார். அற்புதத்தை பார்க்க போறீங்க. யாரோ நீங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு நபராவது இருக்கலாம். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, ஒரு நபராவது, ஐயோ என் சொத்தை வேண்டுமென்று அபகரித்து விட்டாங்க, என்னுடைய வீட்டை அபகரிச்சுட்டாங்க, என் டாக்குமெண்ட் எல்லாம் மாற்றி, ஒரு கையெழுத்தான் போட சொன்னாங்க, போட்டு கொடுத்து எல்லாம் மாற்றி எழுதிட்டாங்க, ஒரு செக்கில் தான் கையெழுத்து போட்டு கேட்டாங்க, 1 லட்சம் தான் வாங்கினேன், 10 லட்சம் எழுதிட்டாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், எல்லாவற்றையும் இழந்தனே, நான் தெருவில் வந்து விட்டேன், தட்டி கேட்க ஆள் இல்லை, கேட்டால் இன்னும் ஒரு வழக்கு ஃபைல் பண்ணுவாங்க, இன்னும் எனக்கு பிரச்சனை கொண்டு வராங்க. நீங்க கலங்கி நிற்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் நீதி செய்ய போகிறேன். உனக்கு அநீதி செய்தவன் வீட்டில் தூங்க முடியாது. நான் அற்புதம் செய்வேன், நான் அற்புதம் செய்வேன், நீ அற்புதத்தை பார்ப்பாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. நீதி கிடைக்கும் என்று காத்திருந்த உங்களுக்கு நீதி கிடைக்கும். 2016 வருடம்
உங்களுக்கு நீதி கிடைக்கிற ஆண்டு, நியாயம் கிடைக்கிற ஆண்டு. சொத்து காரியத்திலே, வேலை சம்பந்தமான வழக்குகளிலே, ப்ரமோஷன் சம்பந்தமான காரியங்களிலே, இன்னும் உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனைக்குள்ளே, அப்பா அம்மா உங்களுக்குள்ள பிரச்சனைக்குள்ளே, பக்கத்து வீட்டு உங்களுக்குள்ள பிரச்சனைக்குள்ளே, எந்த நீதி எங்க இருக்கிறதோ அங்கு தேவன் நின்று நீதியை நிலைநாட்டுகிற ஆண்டு. கைகளை தட்டியல சொல்லுவோம், நீதியை நிலைநாட்டுகிற ஆண்டு. உங்களுக்காக அவர் நீதி செய்ய போகிறார். அடுத்ததாக பாருங்கள், ஆண்டவருக்கு தான் சமுத்திரம் எதுக்காக காத்திருக்கிறோம்? எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6:15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் எதற்காக காத்திருந்தான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்காக. தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சில காரியத்தை உங்களுக்கு உரைத்திருக்கலாம். உன்னை நான் சுகமாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கடன் பிரச்சனை நான் மாற்றுவேன், நீ கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய், எனக்கு இந்த ஆத்துமாதம் செய்வாய், ஊழியம் செய்வாய், உன் பிள்ளைகள் இப்படி ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்றெல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம், வாக்கு பண்ணி இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் அது காத்திருந்து பல மாதங்களாக நடக்காமல் இருக்கலாம், சில பல வருடங்களை நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி கர்த்தர் அதை கால தாமதப்படுத்த மாட்டார். நிச்சயமாகவே அந்த காரியம் நடக்கும். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு குடும்பம், நாங்கள் ஏறக்குறைய 7 வருடங்களாக கர்த்தர் அதிசயங்களை சில கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது ஒரு நாள் சகோதரன் எங்கள் வீட்டுக்கு அழைத்து வருகிறோம் சொல்லி ஒரு குடும்பத்திடத்திலே கேட்டு 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 அதன் வழியாக நானும் சரி எவ்வளவு எனக்கு நெருக்கடி கொடுக்கன்னு சொல்லி நெருக்கடி நிலை அந்த வீட்டை சந்திப்பதற்கு போனேன். அப்போ தான் அந்த வீட்டில் போய் உள்ளே போன வழி போய் உட்கார்ந்த உடனே அந்த குடும்ப தலைவி பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. அந்த ஒரு மகன் வந்து உட்கார்ந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதில் ஒரு சின்ன வீடு தான் இருந்துச்சு முதல்ல. அவங்க இப்போ வேலை நடக்க 3 மாடி, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், பெரிய வீடு, சின்ன வீடு தான் இருந்துச்சு. நாங்கள் சுமார் 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் உங்களை சந்தித்து ஜெபித்தோம். கர்த்தர் சொன்னார், 4 வருஷத்துக்குள்ள உங்க குடும்பம் ஓகோன்னு வளரும், எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க எப்படி இந்த குடும்பம் வளர்ந்து. நம்ம ஒன்று சொன்னாங்க, என் பிள்ளை பிஎஸ் தரிசனம் படிச்சுட்டு இருந்தா, நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்பினீங்க, தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லி அனுப்பினீங்க. என் பிள்ளைக்கு படித்து முடித்தோடனே வெளிநாட்டில் ஒரு பெரிய தேசத்தில் அரசாங்கத்தில் அவளுக்கு நர்ஸு பண்ணி கிடச்சிச்சு. அதன் பிறகு அவளுக்கு ஒரு திருமணம் வந்தது, அதன்படி அதுவும் அழகாக நடந்துச்சு. அதன் பிறகு என் மகன் ஒருத்தன், அதாவது ஷிப்பிங் கப்பல் சம்பந்தமான வேலைக்கு சின்ன படிச்சிருந்தான், அவனுக்கு அதில் வேலை கிடைச்சிச்சு. அடுத்த பிள்ளைக்கு வேலை கிடைச்சிச்சு. எங்கள் குடும்பமே வளர்ந்துட்டு பாருங்க, எங்கள் குடும்பமே உயர்ந்தது. அவங்களால அதை கிரகிக்க முடியல. சொன்னாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை 4 வருஷம்னு சொன்னார். அந்த 4 வருஷத்துக்குள்ள கர்த்தர் இதெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து விட்டாருன்னு சொன்னாங்க. கைகளை தட்டி அலையில சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உரைக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சில வேளை நீங்கள் இந்த நாட்களிலே கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கித்து தருவேன் சொன்னாரே, நடக்கவில்லையே. வீடு கட்டுவேன் சொன்னாரே, நடக்கவில்லையே. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னாரே, நான் காத்திருக்க, நடக்கவில்லை. அதை உயர்த்தப்படுவாய் என்று சொன்னால் நடக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள், நீங்கள் காத்து கொண்டு இருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில வேகமாய் நிறைவேற போகிறது. கைகளை தட்டி அலையில சொல்லுறியா. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணிருந்து அவன் பெற்றுக் கொண்டான், சுதந்திரித்துக் கொண்டான். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2016வது வருடம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டு. கைகளை தட்டி அலையில சொல்லுயா. உங்களுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற ஆண்டு. கர்த்தர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை உங்களுக்கு ஆண்டவர் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டு. கைகளை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயமாக இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்றால் அதிக நாட்கள் நீங்கள் காத்திருந்து இளைத்து போதீர்கள். என் தேவன் அறிந்து விட்டார், என் பிள்ளைகளை இனி காத்திருக்க விடக்கூடாது, செய்து கொடுக்க அவர் உங்களுக்காக அவர் இரக்கம் பாராட்டுவதற்கு பிரியப்பட்டு விட்டார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக நாம் எதற்கு காத்திரு ஒரு காரியத்தை கூட பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 119வது சங்கீதம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் என்று நீங்க விடாதே. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் என்று நீங்க விடாதேயோ. உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். எதற்கு காத்திருக்கிறோம்? ஆண்டுடைய நியாய தீர்ப்புக்கு. அதான் நீதி வேற,
நீதி கிடைக்கும் என்று காத்திருப்பது வேற, நியாய தீர்ப்புக்கு காத்திருப்பது. இங்க நியாய தீர்ப்பு என்று சொன்னால் நீங்கள் அநியாயமாய் பாதிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுடைய சொத்தை ஒருவன் வலுக்கட்டமாய் எடுத்து விட்டான், உங்கள் வீட்டை எடுத்து விட்டான். நீங்கள் 1 லட்சம் தான் வாங்கினீர்கள், 5 லட்சமாய் பறித்து கொண்டார்கள். அநியாயமாய் உங்கள் வேலையை பறித்து கொண்டார்கள், எதையோ எடுத்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்ய மாட்டாராம். என்றைக்கு தான் நியாய தீர்ப்பு கொடுப்பார்? அநியாயமாய் என்னை வஞ்சித்தவனை ஆண்டவர் என்றைக்கு நியாயம் தீர்ப்பார் என்று உங்கள் உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த 2016 வருடம் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டு. கைகளை தட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஆண்டு. ஜட்ஜ்மெண்ட் அதாவது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டு. உங்களை தேவையில்லாமல் பாதிக்க பண்ணின ஜனங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டு. இங்கே அநேகர் அப்படி வந்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சொந்த அண்ணனால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, சொந்த அக்காவினால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறீங்க, சொந்த பிள்ளைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நண்பர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நம்பினீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்தார்கள், நம்பி கையெழுத்தை போட்டு கொடுத்தீர்கள், ஏமாற்றினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் உங்களை பாதிக்கப்படின மக்களுக்கு நான் நியாய தீர்ப்பு கொடுப்பேன். கைகளை தட்டி எழுதுறோம், நான் நியாயம் தீர்ப்பேன், அதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதோ இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பின குடும்பம் படுகிற பாடுகளை பாருங்கள். அநியாயமாய் சொத்தை ஏமாற்றி எடுத்த குடும்பம் படுகிற பாடை பாருங்கள். அநியாயமாய் வழக்குகளை போட்டு ஒரு குடும்பத்தை வேதனைப்படுத்தின குடும்பம் படுகிற வேதனையை பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களே சொல்லத்தக்கதாய் இந்த வருஷம் உங்களுக்காக தேவன் உங்கள் எதிராளிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டு. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கைகளை தட்டி சொல்லுவோம். இந்த உலகத்தில் அவர் நியாயம் தீர்க்கிறார். நம்முடைய வாழ்வில் மரணத்துக்கு பின்பு கூட நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் சரீரத்தில் வாழும் பொழுது, மாம்சத்தில் இருக்கும் பொழுது செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் ஒன்று உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், நான் பிரசங்கிக்கிறேன் உங்களுக்காக. எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர் நியாயாதிபதியாய் அங்கே உட்கார்ந்து இருப்பார். அப்பொழுது ஜீவ புஸ்தகம் இந்த உலகத்திலே வாழும்போது நமக்காக பொறிக்கப்பட்டிருந்த, நமக்காக ஒதுக்கப்பட்டிருந்த டைரியை போன்ற புஸ்தகம் திறக்கப்படும். பிறந்தது முதல் மரணம் வரையிலும் நாம் செய்த அனைத்து காரியங்களும் திறந்து வாசிக்கப்படும். இத்தனாம் தேதி பிறந்தான், குழந்தை பருவமாய் இருந்தான், வாலிபத்தில் எப்படி இருந்தான், இப்படி ஞானஸ்தானம் எடுத்தான், அதன் பிறகு இப்படி பாவம் செய்தான், அல்லது இப்படி துன்மார்க்கமாய் ஜீவித்தான். இந்த புஸ்தகம் திறந்து வாசிக்கப்படும் போதே நிறைய வைக்கப்பட்டு போய் விடுவார்கள். ஆனால் சிலருடைய பாவங்கள், அவன் பாவியாய் இருந்தாலும் அவள் பாவியாய் இருந்தாலும் இதோ ஞானஸ்தானம் எடுத்து அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று புதிய சிஷ்டை மாறிவிட்டார்கள். ஆண்டு சந்தோஷத்தினாலே அவருடைய ராஜ்யத்துக்குள் அனுப்புவார். ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் மரிக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து நித்திய அக்கினிக்குள் அனுப்புவார். கைகளை தட்டி, அதுதான் நரகம், அதுதான் நரகம். நியாய தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்புக்கு அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். நினைக்கிறாங்க, என்ன இந்த உலகம் தான் நமக்கு சொர்க்கம்? இல்லை, இந்த உலகத்துக்கு பின்பும் மரணத்துக்கு பின்பும் நியாய தீர்ப்பு உண்டு என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. கைகளை தட்டி அழிச்சு சொல்லலையா? அதனால பயப்படாதீங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த வருஷம் நீங்க நியாய தீர்ப்புக்காக தான் காத்திருக்கீங்க. ஐயோ, இந்த அநியாயத்தை செய்தவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறானே, அவன் குடும்பம் செழிச்சிட்டு இருக்க, நீங்க ஏங்கி ஏங்கி பாதிக்கப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். இனி உங்களை கலங்க விட மாட்டார். உங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதை பார்த்து நீங்கள் கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. எழும்பி நிற்போமா? ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி, காத்திருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்ய போகிறதுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கடந்து செல்ல போகிறோம். பொய் உரையாதவர், சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். நெடுங்காலமாய் காத்திருத்தல், அதான் இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசினார். நெடுங்காலமாய் எந்தெந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறீர்களோ அதிலே ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். தேவ பிள்ளைகளே, மாறுதலுக்காக காத்திருக்கிறீர்களோ, என் கணவன் மாற வேண்டும், என் பிள்ளைகள் மாற வேண்டும், என் மனைவிக்கு உள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களே, ஜெபத்திலே தரித்திருக்கிறீர்களே, ஆண்டவரை தேடுகிறீர்களே, அது நடக்காமல் இருந்த பொழுது கலங்கி
வந்திருக்கிறீர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன், மாறுதலை கொண்டு வர போகிறேன். உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம், உங்க புருஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நன்மைக்காக காத்திருந்தீர்கள்வா? ஒரு விசா கிடைக்காதா? ஒரு வேலை கிடைக்காதா? ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு வழி திறக்காதா? ஒரு தொழில் எனக்கு கிடைக்காதா என்று நீங்கள் காத்திருந்தீர்களே, பிள்ளைக்கு திருமணம் நடக்காதா? ஒரு வீடு கட்ட வழி திறக்காதா? என் கடனை அடைக்க வழி திறக்காதா? வங்கியில் இருக்கிற நகையை மீட்டுக் கொள்ள ஒரு வழி திறக்காதா? வீட்டு லோன் எடுத்து வீடு ஜப்திக்கு போகிறது, அதை அடைப்பதற்கு ஒரு வழி எனக்கு திறக்காதா என்று வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நன்மைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் நன்மையை அருளுகிறார், நன்மையை அருளுகிறார். அது மட்டுமல்ல, நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிற உங்களுக்கு நீதி கிடைக்க போகிறது. உங்கள் பேரில் இருக்கிற பொய் வழக்குகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நீதி உள்ளவர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார், நீதி செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன தருவென்று வாக்கு பண்ணினாரோ, என்ன செய்வென்று சொன்னாரோ, அது நிறைவேறும், அது நிறைவேறும். நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் தீர்க்க போகிறார். வாசற்படியிலே நியாயாதிபதி நின்று கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை கலங்காதே, கலங்காதே. உன்னை மனிதர் ஏமாற்றி இருக்கலாம், வஞ்சித்திருக்கலாம், அபகரித்திருக்கலாம், கலங்கி வந்திருக்கலாம். கலங்காதே, நீதியுள்ள நியாயாதிபதி உங்கள் அருகாமையிலே வந்துவிட்டார், உங்களுக்காக வந்துவிட்டார். அவர் நியாயம் தீர்க்க போகிறார். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். 4 ஆண் பிள்ளைகள் உண்டு, ஆனால் அதில் ஒரு நபர் தான். 3 பேரும் ஊதாரிகள், வீட்டுக்கு நாட்டுக்கு உதவாமல் வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு மகன். குடும்பத்தின் பாரத்தை சுமந்தீர்கள், குடும்பத்துக்காக உழைத்தீர்கள். 30 வயது வரையிலும் உங்கள் உழைப்பின் பலன் அத்தனையும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே போனது. 31வது வயது உங்களுக்கு திருமணம். திருமணம் முடிந்தவுடனே உங்களை ஒதுக்கி தள்ளினார்கள். ஆனால் 3 பேர் ஊதாரிகளாய் இருந்தார்களே, அவர்களுக்கு தான் உங்கள் தாய் தகப்பன் நல்ல சொத்து, இடம் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். உங்களையே புறம்பாக்கி விட்டார்கள். வேதனை தாங்க முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு கொடுத்த மனைவியோ மிகவும் தாழ்மை உள்ளவர்கள், கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் சொன்னார்கள், இங்க பாருங்க, நம்ம சண்டைக்கு ஒன்றும் போக வேண்டாம், எந்த வழக்குக்கும் போக வேண்டாம், ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையா இருப்போம், அவர் நமக்கு எல்லாம் செய்வார். அதுதான் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்தது, அதுதான் ஆறுதலை உங்களுக்கு கொடுத்தது. ஆனால் சகோதரனை அடிக்கடி நினைக்கும் போது, 30 வயது வரையிலும் என் உழைப்பை உறிந்து எடுத்துக்கொண்டு என்னை வெறுமையாக்கி விட்டார்களே என்று நீங்கள் அடிக்கடி இருதயத்துக்குள் ஒரு வலி உண்டாவதை போல துடிப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீதி செய்ய போகிறேன், நான் நியாயம் செய்ய போகிறேன், நான் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறேன். மகனே, நீ கலங்காது. இதோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்த போகிறேன். உன்னை வஞ்சித்து ஏமாற்றி உனக்கு வரவேண்டிய பலனை தராமல் உன்னை ஒதுக்கி தள்ளின அந்த ஜனங்கள் நடுவிலே நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே, கலங்காதே. நான் நீதியும் உனக்கு செய்ய போகிறேன், நியாய தீர்ப்பும் செய்ய போகிறேன், ரெண்டையுமே உனக்கு செய்ய போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவர் குழந்தையை தருவேன்னு சொன்னாரு, ஏன் தரல, ஏன் தரல? ஆண்டவர் பொய் சொல்லிவிட்டார். ஆண்டவர்கிட்ட மன முருகலோடு, மன குழப்பத்தோடு ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டிருக்கிற குடும்பமே, கர்த்தர் சொல்றாரு, நான் வாக்கு பண்ணினேனே, அந்த வாக்குத்தை நிறைவேற நீங்கள் ஜெபித்தது உண்டா, உபவாசித்தது உண்டா, அதை விசுவாசித்தது உண்டா, அதுக்கு ஒரு பொருத்தனை செய்தது உண்டா? ஒன்றுமே இல்லை. ஆனா ஆண்டவரை குறை சொன்னீங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் அதை மன்னித்து இறங்கி இதோ இதோ உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறேன். இன்னும் 6 மாதத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில கற்பத்தின் கனியை நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஒரு விசாவுக்காக 4 வருடமா முயற்சி பண்ண ஒரு சகோதரி இங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு இலவசமாய் ஆசீர்வாதமாய் ஒரு கம்பெனிக்குள்ளே பிரவேசிக்க ஒரு விசாவை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அந்த காரியம் நடக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையிலே
ஆராய்ந்து முடியாத அளவிற்கு ஆச்சரியமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ எல்லாம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. இனி காலம் செல்லக்கூடாது, இனி காலம் கடந்து போக கூடாது. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அப்படியே செய்தீர், அதற்காக நன்றி. இப்பொழுதும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைகளை, வியாதி உள்ளவர்கள், வியாதி உள்ள இடங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய வியாதி இருக்குன்னா தலையில கையை வச்சிருங்க. வயத்துல கட்டினா வயத்துல கையை வைங்க. இருதயத்துல வேதனைனா இருதயத்துல உங்க வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். இடுப்புல வலினா ஒரு கையை இடுப்புல வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இல்ல என் சரீரம் முழுசா வலி வேதனைனா தலை உச்சம் தலையில வலது கையை நம்பிக்கையோடு வைத்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு தொடுவார். இப்ப யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு கரை வைத்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ உங்களுக்குள் வல்லமை இறங்கி உங்கள் நோயை குணமாக்க போகிறது, கட்டியை மறைய பண்ண போகிறது, இருதயத்தை சுகமாக்க போகிறது, கிட்னியை சுகமாக்க போகிறது, வயிற்று பிரச்சனைகள் அல்சர் எல்லாம் மாற போகிறது. எல்லா வியாதிகளையும் கத்தரிப்ப குணமாக்குவதை நான் பார்க்கிறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே. கரங்களை வைத்து நம்பிக்கையோடு என் வியாதி குணமாகட்டும், குணமாக வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் இப்பொழுது பாய்ந்து செல்லட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும், சுகமாக்கும், இப்பொழுது சுகமாக்குவீராக. எல்லா பலகீனங்களும், எல்லா வியாதிகளும், எல்லா தேவையில்லாத கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். தோல் சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமடையட்டும். செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. கண்களில் பார்வை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற திறனை பெற்றுக்கொள்ளட்டும். நோய் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. சரீரங்களுக்குள் நோய் எதிர்ப்பு சக்தி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாயில புண்ணு, வயத்துல புண்ணோடு அவதிப்படுகிற ஒரு சகோதரி வந்திருக்கிறீங்க. இயேசு உங்களை குணமாக்கி விட்டார், குணமாக்கி விட்டார். இனி மருந்தும் தேவையில்லை, மாத்திரையும் தேவையில்லை. இயேசுவே உங்களை இலவசமாய் குணமாக்கி விட்டார். எல்லாரும் இப்ப கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.